ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னென்னா என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ணலாமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி வச்ச மீனை வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கரம் மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குலுக்கி எடுங்க. நல்லா மீனுக்குள்ளே அந்த உப்பும் காரமும் உள்ளே போகணும். அப்போ தான் மீன் குழம்புல போட்டால் மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து 4 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே ஜீரகம் மிளகு வந்து எடுத்திருக்கேன். மிளகு கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மீன் குழம்புல எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. சூப்பரான வாசத்தில் கமகமன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட வர தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து மீன் குழம்புக்கு அரைச்சி போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். ஒரு கை நிறைய கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். ஏன் மசாலா அரைச்சி போடணுன்னா அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லெல்லாம் மீன் குழம்புல வரும். நம்ம பொடியாக போட்டோன்னா அது பொடி மட்டுமே போடக்கூடாது, கடையில் வாங்குகிற பொடி. இப்படி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து வெந்தயத்தை வந்து போட்டுக்கலாம். வெந்தயம் ஏன் எப்போ போடுறோன்னா அப்போ தான் ஒரு மாதிரி கருகாமல் வெந்தயத்தோட ஸ்மெல் வந்து நம்ம அரைக்கும் போது நல்லா இருந்து மீன் குழம்புல நல்லா வந்து வாசனை வரும். அதனால் இந்த டைமில் வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே நான் வந்து அரை மூடி தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் வந்து மிக்சரில் போட்டு துருகி எடுத்திருக்கேன். அதை வந்து அது கூட போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் தேங்காவை வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கடாயில் ஆயில் தேவையான அளவு போட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட வெங்காயமும் பூண்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இது மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா கெட்டு போகாமலேயும் இருக்கும். அது கூடவே 3 மிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய். அது கூடவே கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் வந்து அது கூட இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வேணாம். அப்போ தான் அந்த மீன் குழம்புல எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற மாதிரி போடக்கூடாது. மீன் குழம்புக்கு எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கம்மியாக தான் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் லெமன் சைஸில் வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மீன்லேயே போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. பாருங்கள், குழம்பு இந்த டைம் கொதிக்கும் போது நம்ம மீனோட தலை பகுதி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடாக வந்து போடுங்க. வால் வந்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். பாருங்கள், வாலும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா சும்மா கரண்டி வச்சு நகர்த்தி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி விடுங்க. இல்லைனா மீன் வந்து நல்லா வந்து கலண்டுடும், ஒரு மாதிரி குழம்போடையே மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் மீனை விடுங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி தள்ளி நகர்த்தி வைங்க. அப்போ தான் மீன் நல்லா வேகும். ஒரு சைடு இல்லைனா வேகாமல் ஒரு சைடு வெந்தும் இருக்கும். இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டே இருங்க. நான் வந்து எப்போ மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்ட்காக தான் ஃபஸ்ட் மீன் குழம்பு வச்சேன். அவருக்கு வந்துட்டு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அந்த மீனில் இருக்க தலைனா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மீன் வந்து எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா மீனோட தலையில் இருக்கிற கண் வெளியே வந்திருக்கணும். வந்துச்சுன்னா மீன் வந்து வெந்துருச்சுன்ற அர்த்தம். பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில். எனக்காக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி தேங்காய் சேர்த்து தான் மீன் குழம்பு வைப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.